வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் சைட் லவ் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ உங்க கூட பழகிட்டு இருக்க அந்த பர்சன் வந்து உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா, இல்ல அவங்க வந்து என்ன மனநிலையில உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுடைய ஃபீலிங் என்ன, அவங்களுடைய ஃபீலிங் என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இது போல நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ இங்க அந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்ன இங்க வந்து நீங்க வந்து டீப் இன்ஹியர் அண்ட் எக்ஸைட் நீங்க ஒரு 3 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து 3 விதமான ஹார்ட் சிம்பிள் இருக்கும். இந்த 3 விதமான நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 விதமான ஹார்ட் சிம்பிள்ல உங்களுக்கு எந்த ஹார்ட் வேணும் அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். 1 ஹார்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய பர்சனை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த பர்சனுடைய பேரை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது அவங்களோட ஃபேஸை நீங்க வந்து கற்பனை பண்ணிட்டே இருங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க எந்த பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். இது வந்து நம்பர் 1 ஹார்ட் எடுத்தவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க வந்து இன்னும் உங்களுக்குள்ள லவ்விங் பாண்டுக்குள்ள அவங்க வரல, வெறும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பர்சன் இருக்காங்க. ஸோ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களை வந்து தூரத்துல வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் அவங்க வந்து உங்களுக்குள்ள லவ்விங் பாண்டுக்குள்ள வரல, இருந்தாலுமே உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ஃபியூச்சர்ல லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்துருவோம். இது வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. ஸோ இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவங்க ஃபியூச்சர்ல நிச்சயமா அவங்க லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது இந்த கார்டு வந்து காட்டுது. ஸோ அதே போல உங்களுக்கும் அவங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது இந்த கார்டு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே போல அந்த பர்சன் வந்து நீங்க தான் லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு அவங்க வந்து மைண்ட்ல வந்து பெருசா காமிச்சிக்காம இருக்கலாம். ஸோ நீங்க தான் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காட்டிக்காம இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அவங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமையதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து நம்பர் 2 ஹார்ட் செலக்ட் பண்றதுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன பார்ப்போம். அந்த பர்சனுடைய ஃபேஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த பர்சனுடைய நேம் வந்து நீங்க சொல்லிட்டே இருங்க. அவங்க உங்களை லவ் பண்றாங்களா அப்படின்ற பத்தி பார்த்துருவோம். ஸோ அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து குறைவா இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல், அதாவது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் வந்து இப்போ வந்து குறைவா இருக்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபினான்ஷியல் லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து லவ் பண்ணலாமா வேண்டாமன்றது யோசிக்கணும் அப்படின்ற மனநிலையில அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க கிட்ட நீங்க எஸ்ஆர் நான் வருமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல உங்க லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். அதனால நீங்க வந்து ரொம்ப வந்து பாண்டிங்கா அவங்க மேல வைக்காதீங்க, அதாவது லவ் பாலாம் நீங்க வைக்காதீங்க, சரிங்களா? நார்மலா வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல மட்டும் நீங்க இருங்க. உங்களுக்கு வந்து இந்த லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கு ஃபியூச்சர்ல. அதனால நீங்க ரொம்ப போட்டு மைண்ட்ல நீங்க உறுத்திக்க வேண்டாம், ரொம்ப போட்டு உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல நீங்க எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த கார்டு வந்து சொல்லுது. ஸோ அடுத்ததான் வந்து நம்பர் 3 ஹார்ட் எடுத்து உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்த்துருவோம். அந்த பர்சன் உங்களை லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ நிச்சயமா லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவங்களுமே இப்போ வந்து உங்ககிட்ட அவ்வளோ ஒரு பாண்டிங், க்ளோஸான பாண்டிங் தான் நெருங்கி வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்றீங்களா இல்ல அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் அவங்க 2 பேருக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த வெறும் லவ்வோடு மட்டும் நிக்காம நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடையுமே அந்த பர்சன் இருக்கிறதா வந்து இந்த கார்டு வந்து சொல்லுது. ஸோ நம்பர் 3 ஹார்ட் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து லவ்வையும் தாண்டி மேரேஜ் அப்படின்ற அளவுக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்போ வந்து இந்த 3 ஹார்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க வந்து இங்க தெரிவிக்கலாம். ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.